நடிகர் ஸ்ரீ அவருடைய பயோகிராஃபியும் அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் அவர் எந்தெந்த திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தகவல்களை இப்போ இந்த பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீ அவருடைய ரியல் நேம் ஸ்ரீராம் நடராஜன். இவர் நவம்பர் 30, 1987 சென்னையில் பிறந்திருக்காருங்க. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்து நடிகர் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையோடும் கனவோடு இருந்திருக்காரு. இதனால் படித்து முடித்ததும் நிறைய ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு. 2008ஆம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான கனா காணும் காலங்கள் சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீ அவர்கள். கனா காணும் காலங்கள் சீரியல் நடித்த நடிகர்கள் பல பேருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் நடிகர் ஸ்ரீ அவர்களுக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. சிகிச்சைகளுக்கு ஃபேவரட் நடிகராக தான் ஸ்ரீ அவர்கள் வளம் வந்தார். வழக்கு எண் 18 என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானதன் ஸ்ரீ அவர்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஸ்ரீராம் நடராஜன் அப்படிங்கிற பேரை ஸ்ரீ என்ன மாற்றிக்கிட்டாரு. இந்த திரைப்படத்தில் இவருடைய வித்தியாசமான நடிப்பு பாவமான முகம் ரசிகர்களை கவர்ந்துச்சு. தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே திறமையான நடிப்பை வெளிப்படுத்த ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருதும் தேசிய விருதும் கிடச்சிச்சு. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. 2015 சோன்பாப்டி அப்படிங்கிற திரைப்படத்தில் சிவன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாருங்க. 2016 வில்லம்பு அப்படிங்கிற திரைப்படத்தில் கார்த்திக் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு. லோகேஷ் கனகராஜனுடைய முதல் திரைப்படமான மாநகரம் திரைப்படத்தில் நடிகர் ஸ்ரீ அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படமானது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அதன் பிறகு நடிகர் ஸ்ரீ அவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காதனால பிக் பாஸ் சீசன் 1 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டாரு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் தன்னால் ஃபோனில் இல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியிலேருந்து 4 நாளில் எவிக்ஷன் ஆகி வெளியில் வந்துட்டார். அந்த டைமிங்கில் நடிகர் ஸ்ரீ அவர்களை பற்றி பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இவர் கடைசியாக இருகப்பற்று அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமிங்கில் அந்த திரைப்படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நடிகர் ஸ்ரீ அவர்கள் மட்டும் பேட்டி கொடுக்கலங்க. அந்த திரைப்படத்துக்கு பிறகு நடிகர் ஸ்ரீ அவர்கள் என்ன ஆனாருன்னு தெரியல, ஆளே கிளம்ப போயிட்டார். இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீ அவருடைய ஃபோட்டோவும் வீடியோவும் சோசியல் மீடியாவில் வெயிலாயிருது. அந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம ஸ்ரீயாது இவருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் கேள்வி கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வைரலாகிற நடிகர் ஸ்ரீ அவருடைய ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்பவே பெரிதமாக இருக்குது. அந்த ஃபோட்டோவிலலாம் நீண்ட தலைமுடின்னு கலரிங் பண்ணியிருக்காரு. எலும்பும் தோலுமாக இருக்கார். நிர்வாகம் சில ஃபோட்டோக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்தா ரசிகர்கள் பலருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிட்டு நடிகர் ஸ்ரீ அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவரை உடனடியாக அந்த ரூம்லேயே இருந்து மீட்டு அவருக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்படின்னு இது செய்கிறது நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பு அப்படின்னு பல தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்க ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது நடிகர் ஸ்ரீ அவர்கள் தானா இல்லை அவருடைய பேரை கிடைக்கிறதுக்காக யாராவது ஏவன் கிரியேட் பண்ணி இப்படி போடுறாங்களா அப்படின்னு பலரும் கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் பிரபல பத்திரிகை அவருடைய உறவினரிடம் இதை பற்றி கேட்கும்போது அவர் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அவர் சொல்லும்போது நடிகர் ஸ்ரீ அவர்கள் என்னுடைய உறவுக்கார அண்ணன் தான். அவர் கடைசியாக நடித்த திரைப்படத்திற்கு சம்பளம் பாக்கி கொடுக்கல. இதனால் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. இதனால் நடிகர் ஸ்ரீ அவர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு நடிகர் ஸ்ரீ அவர்களை தனியாக போயிட்டார். அவர் இப்போ தனியாக வசித்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க குடும்பத்தார்களை போய் அவரை கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. அவரை பல பேரை ஏமாற்றிட்டாங்க. அவர் ஒரு நல்ல நடிகர். அவர்கிட்ட நடிப்பு திறமை இருந்து அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காதனால அவர் டிப்ரெஷனில் இருக்கார். அவர் போதைக்கு அடிமையாயிட்டார். சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்க ஃபோட்டோ வீடியோலாம் அவருடையது தான். அந்த ஐடி அவருடையதானு கேட்குறாங்க. நடிகர் ஸ்ரீவருடைய ஐடி தான் அப்படின்ட்டு அவர் உறவினர் விளக்கம் கொடுத்துருக்காரு. நடிப்பு திறமை இருந்து தமிழ் சினிமாவில் வெற்றி பெற முடியாமல் பல நடிகர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நடிகர் ஸ்ரீ அவர்கள். நடிகர் ஸ்ரீ அவர்கள் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்களில் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.